இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாதுகாப்பான இணைய வசதிக்காக சமூக வலைதளங்களுக்கு புதிய விதிமுறை. பிரதமர் அன்வார் அனைத்து பயனர்களுக்கும் பாதுகாப்பான இணைய வசதிக்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவே சமூக வலைதளங்கள் மற்றும் இணைய குறுந்தகவல் சேவைக்கான புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தும் நோக்கத்தை அரசாங்கம் கொண்டிருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். குற்ற செயல்கள் மற்றும் ஆபத்தான தகவல்கள் விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் இந்த புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் என அவர் கூறினார். சுபிக்ஷமான சமூகத்தை உருவாக்குவதற்கு பிரபலம் இல்லாத பல்வேறு கட்டுப்பாடுகள் அல்லது விதிமுறைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக அன்வார் வலியுறுத்தினார். இணைய பயணீட்டாளர்கள் நவீனமயமான தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்துவதில் சமூக வலைதளத்தின் எந்த ஒரு தளங்களும் பொது அமைதிக்கு மிரட்டலாக இருப்பதை தடுப்பதை உறுதிப்படுத்தும் கடப்பாட்டையும் ஒழுங்குமுறையையும் கொண்டிருக்க வேண்டும் என தனது முகநூலில் அன்வார் பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து அண்மையில் பேரா தம்பூரில் தாமன் காப்ரேசி பெருடுவானில் நடைபெற்ற மடானி விருந்து நிகழ்விலும் தாம் குறிப்பிட்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜொஹூரில் 6 வயது சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் போலீஸ் விசாரணை முடியும் வரை காரணம் வெளியிடப்படாது. எம் குமார் ஜொஹூர் இஸ்கந்தார் புத்திரியில் எகோ கெலரியா பான் ஒடாரி விழா நடைபெற்ற இடத்திலிருந்து 6 வயது சிறுமி ஆல்பர்டைன் லியோ கடத்தப்பட்டதற்கான காரணம் போலீஸ் விசாரணை நிறைவு பெறும் வரை வெளியிடப்படாது. தற்போது நடைபெற்று வரும் விசாரணைக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார். சந்தேக நபரின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனால் விசாரணை தொடர்பான மிக அண்மைய தகவல்கள் அவ்வப்போது வெளியிடப்படும் எனவும் குமார் சொன்னார். இவ்வேளையில் சுகாதார அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சிறுமி காயம் எதுவும் இன்றி நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதையும் குமார் உறுதிப்படுத்தினர். அந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் இம்மாதம் 23ஆம் தேதி பத்தாங்காலையில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் கைது செய்யப்பட்ட சிறுமியுடன் இருந்த 31 வயது ஆடவனின் தடுப்பு காவல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதர 4 போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் கடந்த வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்டனர். முன்னதாக ஜூலை 20ஆம் தேதி இரவு மணி 8:30 வாக்கில் சிறுமி கடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுபாங் விமான நிலையத்தில் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே விமான சேவைகள். நள்ளிரவு விமான சேவை கிடையாது. அந்தோனி லோக் சுபாங் விமான நிலையத்தில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே விமான சேவைகள் இருக்குமே தவிர நள்ளிரவில் விமான சேவைகள் எதுவும் இருக்காது. நள்ளிரவு வேளையில் அங்கு விமானங்கள் அனுமதிக்கப்படவில்லை என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்திருக்கிறார். அந்த விமானத்தை சுற்றியுள்ள இடங்கள் வீடமைப்பு பகுதிகளாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இன்று சுபாங் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 6 விமானங்களின் சேவைகள் சுபாங் விமான நிலையத்தில் தொடங்கும். ஏர் ஏசியா, ஃபயர்ஃப்ளை, எஸ்கேஎஸ் ஏர்வேஸ், டிரானுசா, பத்திக் ஏர் மலேசியா மற்றும் ஸ்கூட் ஆகியவையே அந்த 6 விமான நிறுவனங்களாகும். 1998ஆம் ஆண்டில் அனைத்து ஜெட் விமானங்களின் நடவடிக்கைகளும் KLIA விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்ட பின் இப்போது மீண்டும் சுபாங் விமான நிலையத்தில் ஜெட் விமான சேவை தொடங்கப்படுகிறது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு நகர் விமான நிலையமாக சுபாங் விமான நிலையத்தின் மறு மேம்பாட்டில் கவனம் செலுத்தப்படும். KLIA விமான நிலையத்தில் பயணிகளுக்கான கொள்ளளவு ஒரு ஆண்டுக்கு 25 மில்லியனுக்கும் அதிகமாக இருப்பதாக அந்தோனி லோக் தெரிவித்தார். பாக்குவில் 2ஆம் படிவ மாணவன் காணவில்லை. பொதுமக்களின் உதவியை நாடும் போலீஸ். தாமான் அப்துல் ரஹ்மானில் உள்ள தனது பாட்டியின் வீட்டிலிருந்து புறப்பட்ட 14 வயது மாணவன் நேற்று முன்தினம் பள்ளிக்கு வர தவறியதை தொடர்ந்து அவன் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்டது. முகமது எஃபெல் தானிஷ் முகமது அஃபெண்டி என்ற மாணவன் சுல்தான் அலாவுதீன் ரியாத் ஷா 1 இடைநிலை பள்ளியில் சென்றடையாததை தொடர்ந்து அவன் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக கடைசியாக அந்த மாணவன் காலை 7 மணி அளவில் பள்ளிக்கு நடந்து சென்றுள்ளான். அந்த மாணவனின் பாட்டி வீட்டிலிருந்து அவனது பள்ளிக்கு 700 மீட்டர் தூரம் மட்டுமே உள்ளதாக கூறப்பட்டது. முகமது எஃபெண்டிஸின் தானிஷை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தோல்வி கண்டதை தொடர்ந்து அவன் காணவில்லை என அவனது தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். 160 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 50 கிலோ எடை கொள்ள காணாமல் போன அந்த மாணவன்
ஆக கடைசியாக பள்ளி சீருடையுடன் காணப்பட்டதாக மூவார் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முக்லேஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். இதனிடையே முகமது எஃபல் தானிஸை காணும் பொதுமக்கள் 01116251909 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 30 நாள் விசா விலக்கு சலுகை பரஸ்பர கொள்கை அடிப்படையில் சீனாவும் பின்பற்றும் மலேசியா நம்பிக்கை. சீன குடிமக்களுக்கு மலேசியா வழங்கிய 30 நாள் விசா விலக்கு சலுகையை சீன அரசாங்கமும் பின்பற்றும் என மலேசியா நம்புவதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். தற்சமயம் மலேசியர்கள் 15 நாட்களுக்கு விசா இல்லாமல் அந்நாட்டிற்கு செல்லும் வசதிகளை சீனா வழங்குகிறது. எனினும் பரஸ்பர கொள்கை அடிப்படையில் நாம் வழங்கியிருக்கும் 30 நாள் விசா விலக்கு சலுகையை சீனாவும் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக ஹசான் சொன்னார். சீனாவிற்கு சுற்றுலா செல்லவும் வர்த்தக பயணங்களை மேற்கொள்ளவும் அந்நாட்டு மக்களுடன் மலேசியர்கள் இருவழி உறவை வலுப்படுத்திக் கொள்ளவும் அது உதவியாக இருக்கும் என மேலவை கேள்வி பதில் நேரத்தின் போது ஹசான் முகமது நம்பிக்கை தெரிவித்தார். 2 லட்சம் ரிங்கிட் போலி பண கோரிக்கை நிறுவன உரிமையாளரை சபா MACC கைது. சபாவில் 2 பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு வேலைகளுக்காக 2 லட்சம் ரிங்கிட் போலி பண கோரிக்கை ஆவணங்களை சமர்ப்பித்தது தொடர்பில் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளரை MACC அதிகாரிகள் கைது செய்தனர். 60 வயதுடைய அந்த ஆடவர் நேற்று காலை மணி 9 அளவில் தவாவில் உள்ள MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைது செய்யப்பட்டதாக MACCக்கு நெருக்கமான தகவல்கள் மூலம் தெரிய வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டில் அந்த நபர் இதற்கான இந்த போலி வங்கி பண கோரிக்கையை சமர்ப்பித்ததாக தெரிகிறது. மேலும் அந்த நபர் அந்த பண கோரிக்கைக்கான போலியான வங்கி கணக்கறியையும் சமர்ப்பித்துள்ளார். துரித பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் சபா மாநிலத்தில் உள்ள 2 பள்ளிகளில் பழுது பார்க்கும் மற்றும் பராமரிப்பு பணிகள் தொடர்பான போலி பண கோரிக்கையை அந்த ஆடவர் சமர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது. அந்த நபர் கைது செய்யப்பட்டதை சபா MACC தலைவர் டத்தோ எஸ் கருணாநிதி உறுதிப்படுத்தியதோடு தண்டனை சட்டத்தின் 417வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மாலத்தீவில் 3.7 மில்லியன் ரிங்கிட் போதைப் பொருள் கடத்தல் முயற்சி 2 மலேசியர்கள் கைது. மாலத்தீவு நாட்டில் 3.7 மில்லியன் ரிங்கிட் போதைப் பொருள் கடத்த முயன்ற 2 மலேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். துபாயில் இருந்து சனிக்கிழமை காலையில் எமிரேட்ஸ் EK 656 விமானம் மாலத்தீவின் வெலனா அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்த போது 44 வயதுடைய மலேசியரின் பயண பெட்டியில் 15 கிலோ கஞ்சா இருந்ததை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். 3.7 மில்லியன் ரிங்கிட் அல்லது மாலத்தீவின் 12.3 மில்லியன் ருபியா மதிப்பை அந்த போதைப் பொருள் கொண்டிருந்ததாக போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அர்ஷால் தெரிவித்தார். அந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மற்றொரு மலேசிய பிரஜையான 41 வயதுடைய ஆடவரும் ஜூலை 28ஆம் தேதி இரவில் கைது செய்யப்பட்டதாக நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் முகமது அப்ஷால் குறிப்பிட்டுள்ளார். அந்த 2 சந்தேக பேர் வழிகளும் 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு அனைத்துலக சட்டத்தை அமலாக்க அதிகாரிகளுடன் நாங்கள் அணுக்கமாக ஒத்துழைத்து வருகிறோம் என மாலத்தீவு தலைமை இன்ஸ்பெக்டர் ஹமீத் வாஹித் தெரிவித்திருக்கிறார். ஈப்போவில் 1ஆம் படிவ மாணவன் தாக்கப்பட்டதன் தொடர்பில் 5 கைது. முதல் படிவ மாணவன் ஒருவன் தாக்கப்பட்டு காயத்திற்கு உள்ளானது தொடர்பில் 11 வயதுடைய 5 மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். ஈப்போ இடைநிலை பள்ளியை சேர்ந்த 16 மற்றும் 17 வயதுடைய 4 மற்றும் 5ஆம் படிவங்களில் பயிலும் அந்த மாணவர்கள் ஜூலை 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் அசிசி மாட் ஆரிஸ் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவன் தனக்கு ஏற்பட்ட காயத்திற்காக ஈப்போ ராஜா பெய்முச்சேரி பைனூன் மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றார். அந்த சம்பவத்திற்கான காரணத்தை ஆராய்ந்து வரும் போலீசார் சம்பந்தப்பட்ட இதர சந்தேக பேர் வழிகளை அடையாளம் கண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பான வன்செயலில் ஈடுபட்டதாக குற்றவியல் சட்டத்தின் 147வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதோடு சாட்சிகளிடம் இருந்து வாக்குமூலம் பெறப்பட்டு வருவதாக அசிசி மாட் ஆரிஸ் தெரிவித்தார். பெராங்கில் ஸ்கை லிப்டில் இருந்து விழுந்து தொழிலாளர் மரணம், தொழிலாளர் சுகாதாரம் மற்றும் வேலையிட பாதுகாப்புத்துறை விசாரணை. பினாங்கு பெராங்கில் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஸ்கைலிப்ட் வாகனத்திலிருந்து விழுந்து
அந்நிய தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உள் விசாரணை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு JKKP எனும் மாநில தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் மணி 2:15 வாக்கில் ஸ்கைலிப்ட் வழியாக 5.2 மீட்டர் உயரத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 21 வயது அந்நிய நாட்டு தொழிலாளி ஒருவர் தவறி விழுந்து பலத்த காயங்களுக்கு இலக்கானார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் 3 நாட்களுக்கு பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் உடனடியாக வேலைநிறுத்தம் செய்யுமாறு JKKP பணித்துள்ளது. அச்சம்பவத்திற்காக காரணத்தை கண்டறிய உள் விசாரணை நடத்தி முழு அறிக்கையை JKKP இடம் ஒப்படைக்க வேண்டும் என நிர்வாகம் பணிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தொழிற்சாலை கட்டடத்தை புதுப்பிக்க ஏணியை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த அந்த குத்தகை பணியாளர் கால் தவறி கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. ரவாங் சுங்கை புவாயா அருகே 3 வாகனங்களை உட்படுத்திய கோர விபத்து, பல மணி நேரங்களாக நிலை குத்திய போக்குவரத்து. கார் ஒன்றையும் 2 ட்ரெய்லர் லோரிகளையும் உட்படுத்திய கோர விபத்தில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் சுங்கை புவாயாவில் இருந்து ரவாங் செல்லும் வழியில் போக்குவரத்து நிலை குத்தியது. இன்று காலை மணி 11:45 நிலவரப்படி அவ்விபத்தால் நெடுஞ்சாலையின் 2 வழி பாதைகளிலும் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் இன்னும் மெதுவாகவே நகர்ந்து கொண்டிருப்பதாக பிளஸ் தனது சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டுள்ளது. தென் மாநிலங்களை நோக்கி செல்லும் வழியில் இடது, வலது, நடு மற்றும் சாலைகளில் போக்குவரத்து தடைப்பட்ட வேளை வட மாநிலங்களை நோக்கி செல்லும் வழியில் வலது மற்றும் நடு சாலைகளில் வாகனங்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதால் வடக்கே செல்லும் பாதையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. தெற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான நெரிசல் நிலவுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் இருக்க வாகன ஓட்டிகளை மாற்று வழி பாதைகளை பயன்படுத்துமாறு பிளஸ் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வகுப்பறையில் தூங்கும் ஆசிரியருக்கு மாணவர்கள் விசிறிவிடும் காணொலி வைரல், வலைதளவாசிகள் கடும் கண்டனம். இந்தியா உத்தரப்பிரதேசம் அலிகாரில் உள்ள அரசாங்க பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையில் பாய் போட்டு படுத்து உறங்கும் வேளை உஷ்ணத்தை தணிக்க அவருக்கு மாணவர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் காற்று வீசி விடுகின்றனர். அச்சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகி கடும் கண்டனங்களையும் எதிர்மறையான விமர்சனங்களையும் பெற்று வருகிறது. குறிப்பாக அரசாங்க பள்ளிகளின் கல்வித்தரம் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளதோடு பெரும் சர்ச்சையாகவும் வெடித்துள்ளது. ஆசிரியரே இப்படி நடந்து கொண்டால் தரமான கல்வி எப்படி எதிர்பார்க்க முடியும் என ஜூலை 27ஆம் தேதி சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அந்த காணொலியின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அந்த காணொலியை இதுவரை ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டுள்ள வேளை பலர் சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அதே சமயம் அரசாங்க பள்ளிகளின் கல்வி தரம் குறித்து கடும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். செப்டம்பர் 1 முதல் பத்து பேரிங்கி கடற்கரையில் குதிரை சவாரிக்கு பினாங்கு அரசு தடை. பத்து பேரிங்கி கடற்கரை பகுதியில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து குதிரை சவாரி நடவடிக்கைகளுக்கு பினாங்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. குதிரை சவாரி சேவைகளால் பத்து பேரிங்கி வட்டாரம் பாதுகாப்பற்ற மற்றும் தூய்மையற்றதாக இருப்பதாக பல்வேறு புகார்கள் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாநில ஊராட்சித்துறை நகர மேம்பாட்டிற்கான தலைவரான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜேசன் ஹாங் மொய்ரி தெரிவித்தார். அண்மையில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் குதிரை சவாரி நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஹோட்டல்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பல தரப்பினரிடம் இருந்து பெறப்பட்ட புகார்கள் மற்றும் இதர அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. பிராணிகளின் சமூக நலன் மற்றும் குதிரை சவாரிக்காக பயன்படுத்தப்படும் குதிரைகளை வைப்பதற்காக நிர்மாணிக்கப்படும் சட்டவிரோத கட்டுமானம் போன்ற அம்சங்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக பத்து பெரிங்கி பகுதிக்கு நேற்று வருகை புரிந்திருந்த பின் செய்தியாளர்களிடம் ஜேசன் தெரிவித்தார்.